soldiers. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஆடியோ ஸ்பெஷலோட இந்த ஃபேஸ் 4 வந்து நல்லபடியா வந்து முடிவடைஞ்சிருச்சு. இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல ஏகப்பட்ட ஃபேஸ் இருந்தாலும் இந்த ஃபேஸ் 4 மட்டும் தான் ரொம்பவே ஸ்பெஷலானது. என்னடா சொல்ற? ஆமண்ணே. ஏன் அப்படின்னா இதுக்கு மேல இந்த ஃபேஸ்லாம் மொத்தமா நல்லா போட இருக்கும், ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும் மொக்க போட இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்தது எல்லாமே மொக்க படம் தான். ஏதாவது ஒன்று ரெண்டு சீரீஸ் இல்ல அப்படின்னா படத்தை தவிர மத்தெல்லாம் வந்து பயங்கர மொக்கையா போயிடுச்சு. பல ஆடியன்ஸ் வந்து இது மேல காண்ட் ஆயிட்டாங்க. ஸோ வந்து இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மேலேயே காண்டார அளவுக்கு ஆக்கட இந்த ஃபேஸ் 4 என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து ரோஸ் பண்ணலாம். சந்தோஷ் இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிச்சு பொரிச்சிட வேண்டியதான். சரி, ஓகே, போற பேசாம வீடியோவில் போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம நான் ஆசைப்பட்ட ப்ளே பட்டனை வாங்குறதுக்கு உதவி செஞ்சிருந்தேன் எல்லா சந்தோஷத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி. 100 ஆண்டு காலம் வாழ்க. ஏன் அப்படின்னா நாம 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிட்டோம். போற பேசாம போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. இந்த ஃபேஸ் 4ல ஃபர்ஸ்ட் படமா எது வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளாக் விடோ படம் தான். அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல பாஸ். சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதல். வெயிட்டர் வேலையை பாரியா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ, வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டுருக்கு. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்ட்கேம் இந்த 2 படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து லீடாக கொடுத்துருப்பாங்க. அதுக்காகவே வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருந்திருக்கும். உதாரணத்துக்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸு அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு இன்ஃபினிட்டி ஸ்டோனும் ஒருத்தர்கிட்ட இருந்திருக்கும். அது எங்கே இருக்கும்ன்ற ஒரு தேடல் அப்படின்ட்டு பெருசாக இருந்திருக்கும். அப்போ இந்த தேடலை தாடம் சொல்லுவான் அப்படின்ற ஒரு பயம், அந்த தாடம் எப்படி அழிய போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். யாராலையும் அழிக்க முடியாது. ஆனா இந்த படத்தை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எண்ட்கேம் அப்புறம் நடந்துச்சு அப்படின்னு காட்டாம சிவில் வார் நடக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு செத்து புதைஞ்ச விஷயத்தை கொண்டு வந்து தோண்டி எடுத்திருப்பாங்க. புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு காலத்தினாலே வந்து அதான் தெரியுமேப்பா இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்ட்டு ஆர்வம் இல்லாம போயிடுது. போடா. இது மட்டும் இல்லாம இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்குள்ள தான் ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் சொந்தங்கள் இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த விஎஃப்எக்ஸ் பத்தி வீடியோ போட்டிருப்பேன், அதுலயே நான் சொல்லி இருப்பேன். உதாரணத்துக்கு ஹெலிகாப்டர் சீன் ஏகப்பட்ட சீன்ல வந்து சரியா கிரீன் ஸ்கிரீன் மூவ் பண்ணிக்க மாட்டாங்க, விஎஃப்எக்ஸும் சரியா பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இந்த படத்தில் தான் வந்து பெண்களின் சக்தியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிளாக் விடோன்றது நல்ல கேரக்டர் தான். ஆனால் அதுக்கு ஒரு தனிப்படமாக கொடுக்கும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜான கதையை கொடுக்காம மொக்கையாக ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க. ஏன் இப்படி செஞ்ச வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் சொன்னா வந்து நட்டாஷா எப்படி வந்தா அப்படின்றது வந்து இந்த படம் தெளிவாக இருந்திருக்காது. சம்மதமே இல்லாமல் ஒரு வில்லனை கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த டாஸ்க் மாஸ்டர் கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த கேரக்டர் வந்து மார்வல் காமிக்ஸ்ல பயங்கரமான கேரக்டர். ஏன் அப்படின்னா இந்த டாஸ்க் மாஸ்டர் வந்து இந்த நட்டாஷாவுக்கு மட்டும் வில்லன் கிடையாது, ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து வில்லனா இருந்திருப்பான். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் இந்த டாஸ்க் மாஸ்டர். அந்த டாஸ்க் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து வேற ஒரு கதையை சொல்லி அந்த கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க. ஏன் இப்படி அசிங்கப்படுத்தி விட்டா நீ என்ன? இந்த மாதிரி எடுத்த உடனே முதல் படமே வந்து சாணி அடி வாங்கின மாதிரி இந்த படம் வந்து பிளாப் ஆயிருக்கும். ஆரம்பமே அலக்களிப்பா இருக்கு. அடுத்தது ஷீஹல்க் சீரிஸ். என்ன ப்ரோ இதுக்கு முன்னாடி எத்தனை நாளா இருந்துச்சு அதெல்லாம் ஊட்டி அப்புறம் இங்கே வர அப்படின்னு கேட்பீங்க. உண்மையா அப்படின்னா இது எல்லாத்தையும் விட முக்கியமாக செய்யப்பட வேண்டியது இந்த ஷீஹல்க் தான். மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்கு முன்னாடி ஹல்க் அப்படின்ற படம் வந்திருக்கும். அந்த படத்தை வந்து தமிழ் டப்பில வந்து சூரன் வருகிறான் அப்படின்லாம் வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. கேட்டின கிளிப்ஸை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டுலாம் வந்து நான் வீட்டை அடம் பிடிச்சிருக்கேன். நீ என்ன குழந்தையா? சந்தனுக்கு மரணமாசான படம். அந்த படத்துல வந்து ஹல்க பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. ஹல்க அழிக்கவே முடியாது, ஒரே ஜம்ப்ல இங்க ஜம்ப் பண்ணி போயிடுவான், அந்த ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் அந்த படம் காமிச்சிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட கேரக்டரை மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஹல்க வந்து கொஞ்சம் லேட்டா டப்பிங் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையும் இவரே பண்ணிட்டா மத்தவங்க எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்றதுனால. இங்க வந்து முறுக்கு புளிஞ்சிக்கிட்டு இருக்க. இது மட்டும் இல்லாம எண்ட்கேம்க்கு அப்புறம் இந்த முக்கியமா இருந்தாலே அவெஞ்சர்ஸ் அவங்களா வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அயர்ன் மேன் செத்து போயிட்டாரு, கேப்டன் ரிட்டையர் ஆயிட்டாரு, அப்ப ரஷா வந்து பலி கொடுத்துட்டாங்க இந்த போராட்டத்திலேயே அப்படின்ட்டு வந்து எல்லாரையும் வந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க.
இப்போ வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ரீப்ளேஸா வேற கேரக்டர் கொண்டு வரணும் அப்படின்ட்டு மார்வல் ஸ்டுடியோஸ் பிளான் போட்டிருப்பாங்க. அவங்க பிளான் பண்ணலாம் காட்டுதா, ஆனா அவங்க ரீப்ளேஸ் பண்ண கேரக்டர்ஸ் தான் சரி கிடையாது. ஆக்சுவலி வந்து நீங்க பாருங்களேன், தோர் மைட்டி தோர், ஹல்க் ஷீஹல்க், ஹாக்காய் கேட் பிஷப், அயன்மேன் அயனாட்டுக்கு அப்புறம் வர. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸாக வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபீமேல் கேரக்டர் கொண்டு வரது தப்பு கிடையாது, ஆனால் ஃபுல்லாக ஃபீமேல்ஸ் அடிக்கிட்டு ஆம்பளைல கம்மி பண்ணது வந்து இந்த படத்தை தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருந்த ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் அந்நியமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஒரு பொம்பளை பொறுக்கி. இப்போ நம்ம ஷீஹல்க்கு வருவோம். சரிவா, இந்த கேரக்டருக்கு பவர் கிடைக்கிறதே வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்காம தான் இருந்திருக்கும். ரெண்டு பேரும் வந்து வண்டி விட்டு போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்போ ஹல்க்கு ரத்தம் வர, அந்த ஹல்க்கு ரத்தம் இந்த அம்மா உடம்புல பட்ட உடனே இந்த அம்மா ஷீஹல்கா மாறிடுவாங்க. பிகாஸ் இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் மார்வல். என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா போற ஒவ்வொரு எபிசோடே வந்து பயங்கர போரா இருக்கும். உதாரணத்துக்கு ஷீஹல்க் அப்படின்ற பேரை டைட்டானியா வந்து சொந்தமாக இருப்பா, அவன் மேல கேஸ் போடுறாங்க, அது ஒரு எபிசோடு. அப்புறம் ஷீஹல்கோட பாய் ஃப்ரெண்ட் வந்து போன் எடுத்துக்க மாட்டான், அதுக்கு ஒரு எபிசோடு. வாங் வந்து சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு, அதுக்கு ஒரு எபிசோடு. எல்லாமே இவர்தானா? சோ வந்து இந்த மாதிரி சும்மா எபிசோட் ஆகிறமே தவிர மெயின் கதை நோக்கி அது வந்துருக்காது. ஏன் அப்படின்னா அப்படி ஒரு மெயின் கதை இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது மட்டும் இல்லாம பொதுவாக டிஸ்ட்ரிக் படம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு பாலிசி விஷயத்து இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து அதில் கிஸ் கூட வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீஹல்க் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் ஒரு கேடுகட்ட கேரக்டர். இந்த ஷீஹல்க் கேரக்டர் பார்த்த உடனே கதம், இன்னொருத்தர பார்த்த உடனே கதம். அப்புறம் கடைசியா ஷோ முடியல சில எபிசோட வந்து டேட் வந்திருப்பார். நம்மனா வந்து வெளியே டேட்டுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கூட்டிருப்பாரு. நீ டேட்டுக்கெல்லாம் வராத, நைட்டு வீட்டுக்கு வான்ற மாதிரி இந்த மாதிரி கூட்டு போயிட்டு கதம். நான் இருக்க வேண்டிய இடம் பாஸ் ஒரே 18% போயிட்டு இருக்கு. எடிட்டர் அந்த ஷோ அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தனால சின்ன பசங்களோட இந்த ஷோ பார்க்க முடியாத நிலைமைக்கு நானே தள்ளப்பட்டேன். எப்படியோ தெரியாம உட்காந்து பார்த்துட்டேன் அப்படி வச்சுக்கல, அது வேற கதை. ஸோ இந்த மாதிரி ஷீஹல்க் என்ற கேரக்டர் ஒரு கேடுகட்ட கேரக்டரா இதோட ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. இது கையில்லையா ஒளியா? ஐயோ, அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்து மார்வல் கண்ணி தான். ஆனால் வந்து இதுக்கப்புறமும் எம்சிஓ கண்டினியூ பண்ணுமா அப்படின்ட்டு யோசிக்க வச்சதுதான் இந்த ஷீஹல்க் சீரீஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரே நம்மளை விருப்பத்துற படங்களா தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், இந்த படத்தை வந்து நம்ம சாம் ரேமி தான் இயக்கி இருப்பாரு. அவர் டைரக்ஷன்ல வந்து பெருசா இல்லைன்னு வச்சுக்கல, அவரால் பண்ணியிருந்தாரு. பாஸ் கண்டிஷன் தெரியுது, எடிட்டர் ஒழுங்கா பேச முடியா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு. ஸோ சாம் ரேமியை கூப்பிட்டு வந்து டைரக்ட் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து டைரக்ஷன் தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த ரைட்டிங் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ரைட்டிங்ல தான் இந்த படம் அடி வாங்கியிருக்கோம். இந்த படம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட செகண்ட் பார்ட். அதுக்காக வந்து அவருக்கு கொஞ்சமாவது வெயிட்டேஜா கொடுத்துருந்துருக்கணும். ஆனா எங்க இருந்தா வந்த அமெரிக்கா சான்ஸை கூட்டு வந்து அதுக்கு மாசம் காமிச்சிருப்பானுங்க, தம்மால தமாஸ் பண்ணிருப்பானுங்க. உதாரணம் சொன்னா பாஸ், நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் வந்து இந்த பொண்ணை காப்பாற்ற போயிருப்பாரு. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் இவரே காப்பாத்திருக்கோம். யார் பெத்த பிள்ளையோ காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டமா. இந்த மாதிரி ரொம்ப போறதா வந்து அந்த படத்தை எடுத்து இருந்திருப்பாங்க. இதான் சொன்னா இந்த என் கேம்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பயங்கர மெச்சூர்டான கேரக்டரா இருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு மெச்சூர்டான கேரக்டர் கூட்டு வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப பழக்கத்தரமா வந்து பண்ண வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டருக்கே வந்து ஒரு இழுக்கு வராம தான் இருந்துச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அடுத்த படம் தான் தோர் லவ் அண்ட் தண்டர். இந்த படத்துக்கு என் ஃப்ரெண்ட் சைக்கிள்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த படம் வருதா இதுக்கு போகணுமான்னு தான் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் கஷ்டப்பட்டு அடம் முடிச்சுதான் வந்து நம்ம பிரபுனா கூட்டு போயிட்டு படம் பார்த்தேன். ஆனா பார்த்துக்கப்பா தெரிஞ்சது ஏன்னா அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்காக ஏகப்பட்ட காமிக்ஸ் தான் படிச்சுட்டு போயிருந்தேன். ஆனா போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது புக்கில் இருக்கிறதுல ஒண்ணுமே இல்லை, என்னை ஏமாத்திட்டானுங்க அப்படின்ட்டு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா மைட்டி தோரை கூப்பிட்டு வந்து மைட்டி தோருக்கு மாஸ்க் அமைச்சிருப்பாங்க. நம்மால் வந்து மைட்டி தோரை பேடி போய் சுத்திட்டு இருக்க மாதிரி தான் வந்து அவர் பேக் ஆகியிருப்பாங்க. என் காதலும் என்னாகுமா உன் பாதத்தில் மண்ணா அப்படியே பேனா பாக்குறது. அடிப்படையில் நம்ம தோர் வந்து மாசானவர் தான். இதில் வந்து லூசா சுத்திட்டு கிடப்பார். இன்னொரு இடத்துலயே தோர் கேரக்டரை மொத்தமா குழிகளை போட்டு மண்ணை போட்டு மூடி இருப்பானுங்க. இந்த குழியில இறங்கி படுங்க.
ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்த படம் தான் பிளாக் பேந்தர் வகண்டா ஃபாரெவர். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நடிச்ச ஆக்டர் வந்து இல்லை அப்படின்னாலும் வந்து நேமோர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரப்போகுது. இந்த கேரக்டர் மாசா இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துலயே வந்து எனக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். முக்கியமாக இந்த படத்தில் பிடிச்ச கேரக்டர் நேமோர், பிடிக்காத கேரக்டர் எது அப்படின்னா அது இந்த அயன்நாட்டு தான். இந்த அயன்நாட் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மூவியில் மட்டும்தான் வந்து பிடிக்கல அப்படிலாம் கிடையாது. காமிக் படிக்கிறவங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காத விஷயம் தான். உதாரணம் வந்து இப்போ போயிட்டு வந்து அயன்நாட் ரோஸ் அப்படின்னு தேடி பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி காமிக் ரீடர்ஸ் போட்ட ஒரு ரோஸ் ஸ்டுடியோ இருந்திருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த கேரக்டர் காமிக்லயே டம்மியான கேரக்டர் தான். டம்மி பாவா நான் சொன்னா வந்து அந்த கேரக்டர் யாருக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம அயன்மேனுக்கு. அயன்மேன் கேரக்டரை முதல்ல காட்டும் போது அந்த கேரக்டர் ஒரு வைட் இருந்திருக்கும், அதுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவர் ஒரு அடிப்படையில் ஒரு பணக்காரர். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா காலத்துல இருந்தே ஆயுத வியாபாரம் பண்றதுதான் வந்து ஒரு பரம்பரை தொழில். ஸோ அந்த ஒரு காலத்தினால தீவிரவாதிகள் வந்து பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கே தப்பிச்சு போறதுக்காக கஷ்டப்பட்ட விஷயம் செய்வாரு. அதுதான் அவர் கடையில மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அவர் அட்வான்ஸா வந்து அதோட சூட் டெவலப் பண்ணியிருப்பார். ஆனா இந்த அயன்நாட் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது அடிப்படையில் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட், சாரி MIT ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு ஹை ஸ்கூல் படிக்க ஒரு சின்ன பொண்ணு அயன்மேனோட சூட்டையே உருவாக்குது அப்படின்ட்டு சொல்றது அப்படின்றது அடிப்படையில் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கேரக்டர் இல்லையா, இதுவே வந்து ஓவர் பவர் கேரக்டர் தான். ஏன் அப்படின்னா அயன்மேன் ஹல்க்லாம் வந்து PhD படிச்சுட்டு சயின்ஸ்ல பெரிய இருந்திருப்பாங்க. ஆனா சூரி ஒரு சின்ன பொண்ணு வகாண்டால இருக்குது அப்படின்றதுனால வந்து இவங்க எல்லாரையும் விட அதுதான் பவர்ஃபுல், அதாவது பிரில்லியண்டா தான் பவர்ஃபுல்ன்ற மாதிரி இன்ஃபினிட்டி வார்ல காமிச்சிருப்பாங்க. அதுவே வந்து சரியா ஒட்டாத மாதிரி தான் இருந்திருக்கும். மேலும் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷூரி ஒரு ஓவர் பவர் கேரக்டர், அப்புறம் இந்த அயன்நாட் அதுவும் ஓவர் பவர் கேரக்டர். ஸோ ரெண்டு பேரும் ஒன்னா சந்திச்சு வந்து ஒரு பிளான் போடுவாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அயன்மேனோட ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி இருந்திருக்கும். உதாரணத்துக்கு வந்து அயன்மேன் கிட்ட வந்து ஒரு ஏஐ இருக்குமா ஜாவிஸ்ன்ட்டு, இவங்ககிட்டயும் வந்து ஒரு ஏஐ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அயன்மேன் சூட்டை பில்ட் பண்ணுவாரா, இவங்களாம் உட்காந்துட்டு சூட்டை தான் பில்ட் பண்ணுவாங்க. இல்லை என்ன காமெடி அப்படின்னா நம்ம அயன்நாட் வந்து சூட்டை பில்ட் பண்ணிட்டு வந்து இறங்கும் போது அதை பார்க்கறது எப்படி இருக்கும் அப்படின்னா மிஸ்டிக் போஸ் பிங்க் ரேஞ்சர் மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலி அந்த மிஸ்டிக் போஸோட பிங்க் ரேஞ்சரோட ஒரு சூட் இருக்கு இல்லையா, மெகா சூட் இருக்கு இல்லையா, அந்த சோட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. என்ன இது நீங்களும் அதே மாதிரி. ஸோ இந்த ஒரு காலத்தினாலேயே இந்த கேரக்டர்லாம் வந்து மனசில் சரியாக பதிவும் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. அது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி வந்து டீச்சராக இல்லை அப்படின்றதுனால ஷூரி கேரக்டரை வந்து ஒரு பிளாக் பேந்தராக மாற்றிருப்பாங்க. டீச்சர்லாம் அந்த சூட்டை போட்டு வரும்போது பயங்கர மாசாகவும் ஸோ வந்து கொஞ்சம் இதுவாகவும் இருந்திருக்கும். ஆனால் இந்த கேரக்டர் இதை போட்டு வரும்போது ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்கும். ஸோ வந்து பார்க்கறதுக்கு வந்து பேந்தர் மாதிரி இல்லாமல் ஒரு பூனைக்குட்டி மாதிரி தான் இருந்திருக்கும். இங்க பாரு, இனிமே பூனை மாதிரி கத்துன அம்பிடுதான். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்பலாம் ஓஹோன்னு சொல்றது இருந்திருக்காது. ஸோ இந்த ஒரு காலத்தில் வந்து இவங்க எதிர்பார்த்த ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து இந்த படம் சம்பாதிக்கல. இந்த மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களை இந்த ஃபேஸ் 4 ரொம்பவே வந்து வெறுப்பேற்றி விட்டுருக்கோம். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து முன்னாடி சொல்லிப்பேன் இல்லையா, இந்த வந்து மெயின் கேரக்டர்லாம் ஃபீமேலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, இதே பிடிக்கல அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் இந்த மாதிரி மாத்திரனால வந்து ஏன் பேர் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி மார்வல் படம் பார்க்குற ஆடியன்ஸ் ஃபீமேலை விட மேல் தான் அதிகம். சூப்பர் ஹீரோ படங்களை பார்க்குறவங்க வந்து அந்த கேரக்டரை தன்னை நினச்சிக்குவாங்க, அந்த கேரக்டர் அவங்களுக்கே தெரியாமல் தாக்கத்தை ஏற்படுத்திக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சூப்பர் கேரக்டர்ஸ்லாம் ஃபீமேலாக இருக்கிறதுனால தான் கூட அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியல. ஸோ தான் கூட கனெக்ட் பண்ணி விற்க முடியல அப்படின்றதுனாலேயே அந்த கேரக்டர்ஸ் மேலே யாருக்கோ வந்து ஈடுபாடு வர மாட்டேங்குது. ஈடுபாடே இல்லை அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து நம்ம வந்து பெருசாக பார்க்க மாட்டோம். இது வர கேரக்டராகிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு தள்ளி விட்டு போயிடுவோம். சார் அந்த சென்ட் எவ்வளோ சார்? சரி ஓகே, எது எப்படியோ ஃபேஸ் 4 முடிஞ்சிருச்சு. நானும் வந்து இதோட கதையை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொன்ன மாதிரி எந்த ஃபேஸ் 4 படம் வந்து உங்களுக்கு மொக்கையா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 4 காப்பாற்றுறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் நோவும் மட்டும்தான். ஏன் அப்படின்னா அந்த படத்தில் மட்டும்தான் வந்து 3 ஸ்பைடர்மேன் கூட்டு வந்து மாஸ்க் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்டியோட இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா எதுவுமே அதுக்குள்ள இருந்திருக்காது. ப்ரோ அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றான். அதுக்கப்புறம் மூனைட் நல்லா இருந்திருக்கும், அப்புறம் சான்சி நல்லா இருந்திருக்கும். இந்த குறிப்பிட்ட சில படங்களை தவிர்த்து மற்ற படங்கள் எல்லாமே வந்து மொக்கதான்.
இந்த மாதிரி ஃபேஸ் 4 மேல உங்களுக்கு ஒன்மை இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸே ஷேர் பண்ணி உங்க ஒன்மத்தை தீர்த்துங்க. அனுப்பிச்சு விடுறியா? என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யத்தோட சந்திக்கிறேன். போடுறேன், பாய். அது தெரு முக்குல ஒருத்தன் மீன் ரோஸ் வித்துக்கிட்டு இருக்கான், உன்னைய கூப்பிடல. நீ உன்னை